அனைவருக்கும் வணக்கம். வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய மார்கழி திருவிழாவில் ஆண்டாள் அருளிய 28வது பாசுரம் பற்றி காண்போம். ஆண்டாள் அவர்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்று 2 நூல்களை இயற்றியுள்ளார். இதில் மொத்தம் 143 பாசுரங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த 143 பாசுரங்களும் இறை காதலை பற்றியான செய்திகளையே பேசுகிறது. இதில் திருப்பாவையில் உள்ள 28ஆம் பாசுரங்கள் காண்பதற்கு முன்பு ஆண்டாள் யார் என்பதை காண்போம். மதுரை அருகில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்த விஷ்ணு சித்தர் என்று அழைக்கக்கூடிய பெரியாழ்வாரினுடைய வளர்ப்பு மகள்தான் கோதை. பெரியாழ்வார் தினந்தோறும் அரங்கநாதருக்கு மாலை சூட்டி வழிபடுவதை தினந்தோறும் வழக்கமாக கொண்டிருந்தார். இவ்வாறு நாள்தோறும் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய நந்தவனத்தில் துளசி செடியினுடைய அருகில் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுக்கிறார். அக்குழந்தைக்கு கோதை என பெயர் சூட்டி அக்குழந்தையை வளர்த்து வருகிறார். குழந்தை வளர வளர திருமாலினுடைய வரலாறுகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே அந்த குழந்தையானது வளர்ந்து வருகிறது. இப்படி வளர வளர அந்த கோதைக்கு திருமாலின் மீது இறை காதலானது ஏற்படுகிறது. பருவத்தை அடைந்த பிறகு நம் பெரியாழ்வார் அரங்கநாதருக்கு சூட்டி வைத்திருந்த அந்த மாலையை ஆண்டாள் ஒரு முறை, கோதையானவள் ஒரு முறை சூடி பார்த்துவிட்டு இறைவனுக்கு சாத்துவதற்காக வைத்து விடுவாள். இதை ஒரு நாள் தற்செயலாக பெரியாழ்வார் பார்த்து விடுகிறார். அந்த மாலையில் தீட்டு ஏற்பட்டது என கூறி வேறு மாலையை தொடுத்து அரங்கநாதருக்கு சூட்டுகின்றார். அன்று இரவு பெரியாழ்வாரினுடைய கனவில் கோதை சூடிய மாலையே தான் அணிய வேண்டும் என இறைவன் வேண்டுகிறார். அதனால் அடுத்த நாள் கோதை சூடிய மாலையே இறைவனுக்கு சூட்டப்படுகிறது. அன்றிலிருந்து கோதையானவள் நான் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் ஆண்டவனையே ஆட்கொண்டதால் ஆண்டாள் என்றும் அழைக்கப்படுகின்றார். இப்படி இவர் அருளிய திருப்பாவையின் 28வது பாசுரம் என்று காண்போம். இந்த ஒவ்வொரு பாசுரங்களும் மார்கழி மாதத்தில் இறைவனுக்கு உகந்த மாதமாக ஒவ்வொரு நாட்களிலும் பாடப்படுகின்றது. இதில் 28வது பாசுரம் பார்த்தோமானால், கரகைகள் பின் சென்று கானகம் சேர்த்துண்டும் அறிவு ஒன்றும் இல்லாத ஆயர் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒளிக ஒளியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தினுடைய பொருள் பார்த்தோமானால், அதாவது கோவலர்கள் எல்லாம் பசு கூட்டங்களை எல்லாம் மேய்ப்பதற்காக செல்வார்கள். அந்த பசு கூட்டங்களிலிருந்து வரக்கூடிய மேய்த்து அதிலிருந்து வரக்கூடிய உணவைத்தான் நாங்கள் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உன்னை ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் அறிவில் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றோம். இருந்தாலும் உன்னை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். காரணம், உன்னை தலைவனாக வைத்திருந்தால் மட்டுமே எங்களால் அந்த வைகுந்த பதவியை அடைய முடியும் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றோம். கோவிந்தா, அதாவது நீ அந்த கோவர்த்தன மலையே இந்த உலக உயிரினங்களை காப்பதற்காக என்ன பண்ண, அந்த கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து எங்களை காப்பாற்றினாய். அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் சரணடைய வேண்டும். உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்று சொல்லக்கூடியது யாராலையுமே பிரிக்க முடியாது. உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் எப்படி உன்னை வழிபடுவது, உன்னை எப்படியெல்லாம் சரணாகதி அடையணும் என்று சொல்லக்கூடிய செயல்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை. அதனால் நாங்கள் பிள்ளைத்தனமாக இருக்கின்றோம். அதை நீ பொருள் தருள வேண்டும். அது மட்டும் இல்லை, உன்னுடைய நாமத்திற்கு முன்பு எப்படியெல்லாம் அடைமொழியோடு இட்டு வழங்க வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை. அதற்கும் அவ்வாறு உன்னை நீ போ என்று கூறுவதற்காக நீ எங்களை கோபித்துக் கொள்ளக்கூடாது. நீ எங்களுக்கு அருள் தர வேண்டும். நன்றி.